வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான சட்டுன்னு செய்யக்கூடிய வித்தியாசமான கிர்னி பழ ஹல்வா. எப்பவும் ஒரே மாதிரி கோதுமை அல்வாவே செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு கிர்னி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் இருக்கிற விதைகளை நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். கிர்னி பழத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எடையை குறைக்க உதவும், கண் பார்வைக்கு சருமத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இப்போ கிர்னி பழ சீசனுங்கிறதுனால இந்த ஹல்வாவை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க. எப்பவும் ஒரே மாதிரி கிர்னி பழ ஜூஸ் செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செய்யுங்க. கட் பண்ணி வச்ச கிர்னி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட், 1/4 கப் வெல்லம், 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக பேனில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நேரம் ஆக ஆக கிர்னி பழத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறிடும். எடையே அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க. இதில் அளவுகளை பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கிர்னி பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து, அதோட சைஸை பொறுத்து வெல்லத்தோட அளவும் கார்ன்ஃப்ளவர் அளவும் மாறுபடும். அல்வா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நெய்யில் பொரிச்ச முந்திரியை சேர்த்துடலாம். கடைசியாக ஓரங்களில் நெய் பிரிய ஆரம்பிக்கும், அந்த டைமில் எடுத்துடலாம். இது பழ அல்வாங்கிறதுனால இறுகி போகாமல் 6 நாளும் தளன்னு அப்படியே இருக்கும். இப்போ ரொம்ப டேஸ்டியான கிர்னி பழ அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.